கன்னட திரையுலகின் பிரம்மாண்ட படைப்பாக 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற படம் KGF. யஷ் நடிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வெளியான இந்த படத்துக்கு கன்னட மொழி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய இந்திய மொழிகள் ரசிகர்கள் மத்தியிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. இந்திய அளவில் ஒரே படத்தில் சினிமா உலகில் தனக்கென்ற ரசிகர்கள் படையை பெற்று பான் இண்டியா ஸ்டாராக நடிகர் யஷ் உயர்ந்தார். இவரது பூர்வீகம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹாசன் மாவட்டம் வித்யாநகர் என்ற பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். இவரது தாயார் புஷ்பா, தந்தை அரசு பேருந்து ஓட்டுநர். நடிப்பு கனவோடு 300 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பெங்களூருவுக்கு வந்த யஷ் தனது கடினமான உழைப்பால் இன்று பான் இண்டியா ஸ்டாராக மாறியிருக்கிறார். ஹாசன் மாவட்டத்தில் வசித்து வரும் யஷின் தாய் புஷ்பா தனியாருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சுவர் கட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது. மைசூரைச் சேர்ந்த லக்ஷ்மம்மா என்பவர் வித்யாநகரில் தமக்கு சொந்தமான நிலத்தை நடிகர் யஷின் தாயார் புஷ்பா ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சுவர் கட்டியதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஏப்ரல் 2025இல் விசாரித்த ஹாசன் 4வது கூடுதல் சிவில் மற்றும் நீதித்துறை முதல்நிலை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 522.58 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் மனுதாரரின் உடைமைக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டது. அந்த பகுதி முன்பு சத்தியமங்கல கிராம பஞ்சாயத்து எல்லைக்குள் இருந்தது. தற்போது ஹாசன் மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மம்மாவின் நிலத்திற்கு 2020ஆம் ஆண்டு முதல் தேவராஜு என்பவர் பொது அதிகார ஆவணம் வைத்துள்ளார். நடிகர் யஷின் குடும்பத்தினர் காம்பவுண்ட் சுவர் கட்டத் தொடங்கிய போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் யஷின் குடும்பத்தினர் கட்டுமானத்தை நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் லக்ஷ்மம்மா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அதோடு நீதிமன்றத்தில் யஷின் குடும்பத்தினர் காம்பவுண்ட் சுவர் கட்டிய நிலத்தின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேவராஜு காம்பவுண்ட் சுவரை இடித்ததாக கூறப்படுகிறது. தேவராஜு கூறிய அனைத்தையும் யஷின் தாய் புஷ்பாவின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் சஞ்சய் என்பவர் மறுத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு அந்த நிலத்தை உரிய ஆவணங்களோடும் சட்டப்படியும் வாங்கியதாகவும் அந்த இடத்தில்தான் காம்பவுண்ட் சுவர் கட்டியதாகவும் இதில் ஆக்கிரமிப்புக்கோ அல்லது சட்டவிரோத கட்டுமானம் என்ற குற்றச்சாட்டுக்கோ இடம் இல்லை என சஞ்சய் கூறியிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.